இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டிவி நகர் கிளைக்கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிர்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 23 பெண் பயனாளர்களுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், தொகுதி துணை செயலாளர் மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் பள்ளி துணை முதல்வர் இந்திராவுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த துணை முதல்வர் இந்திரா ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி நிறைவு பெற்றார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் வளாகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற துணை முதல்வர் இந்திராவை வாழ்த்தி பேசினார். விரிவுரையாளர் அபிதா தேவி வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் வளர்மதி, விலங்கியல் விரிவுரையாளர் லோகேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் சித்ரா, மேரி, ஷீலா, அருணா, ராஜி, கீதா, வீரபாண்டியன், வரலட்சுமி, வினிதா மற்றும் அலுவலக உதவியாளர் இளமதி, பன்னோக்கு ஊழியர் புவனேஸ்வரி, ரொட்டிப்பால் ஊழியர் கீதா உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். பின்னர் பணி நிறைவு பெற்ற துணை முதல்வர் இந்திரா கௌரவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் ஏற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பணியாளர் மன்றத்தின் செயலாளர், பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் நாகராஜன், பொருளாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு, விரிவுரையாளர் முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவினை விரிவுரையாளர் பரமேஸ்வரி தொகுத்து வழங்கினார். இவ்விழாவில் துணை முதல்வரின் குடும்பத்தினர், நண்பர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிவாய் தோட்டம் எல் வடிவ வாய்க்காலில் கழிவுநீர் தேங்கி வீட்டு வாசலின் முன்பு அசுத்தமான நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிபாய் தோட்டம் எல் வடிவ வாய்க்காலில் கழிவுநீர் தேங்கி வீட்டு வாசலின் முன்பு அசுத்தமான நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடி அவர்களை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். உடனடியாக நகராட்சி அலுவலகர்களிடம் தகவல் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் தண்ணீர் தேங்கியிருந்த இடங்களை நேரடியாக காண்பித்தனர். இதனை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் வாய்க்காலில் தண்ணீர் ஓட வாட்டம் அமைக்க அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், ராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.
நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவன டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உடன் ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் இருந்தனர். பாண்டிச்சேரி சீனியர் மகளிர் கால்பந்து அணி தேசிய போட்டிக்கு புறப்பட்டது. இந்த தேசிய போட்டி கேரள மாநிலம் பாலக்காடு நகரில் செப்டம்பர் 11 முதல் 15 வரை நடைபெற உள்ளது. இந்த வழியனுப்பும் நிகழ்வில் அணியின் ஜெர்சிகளை ஸ்பான்சர் செய்த திரு அமுதவாணன் கலந்து கொண்டு ஜெர்சிகளை வழங்கினார். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் திரு நெஸ்டோர், அம்பாஸ்டர் திரு ராஜேஸ்வரன், செயலாளர் திரு எஸ் தனசேகர், காசாளர் திரு முருகசாமி ஆகியோர் உடனிருந்து ஜெர்சிகளை வழங்கினார்கள். போட்டிகளில் பாண்டிச்சேரி அணி தனது முதல் ஆட்டத்தில் தமிழ்நாடு அணியை, அடுத்ததாக அந்தமான் நிக்கோபார் அணியை, இறுதியாக கேரளா அணியை எதிர்கொள்கிறது. 19 வீரர்களை கொண்ட இந்த அணி தலைமை பயிற்சியாளராக திரு துரை ஆரோக்கியராஜ், கோல் கீப்பிங் பயிற்சியாளராக திரு சாம்சன் ராஜ், அணி தலைவராக செல்வி மோகனப்பிரியா, உடற்பயிற்சி நிபுணராக செல்வி சந்தியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வழியனுப்பும் நிகழ்வில் திரு முனியாண்டி, திரு பாலமுருகன், திரு சதீஷ்குமார், திரு நாராயணமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டு வீரர்களுக்கு உற்சாகமளித்தனர். தேசிய அளவில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாடி வெற்றி பெற பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தை அரசு வழங்க வேண்டும். ஏஐடியூசி வலியுறுத்தல். புதுச்சேரி ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் நிபுணர்களிடம் கூறியதாவது: புதுவை பாப்ஸ்கோ நிறுவனம் 1990 தொடங்கப்பட்டது. இங்கு 1200 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். மதுக்கடை, பெட்ரோல், மருந்தகம், தீபாவளி சிறப்பங்காடி, கேஸ் இணைப்பு, காய்கறி அங்காடி உட்பட 13 பிரிவுகளில் இயங்கி வந்தன. லாபத்தில் இயங்கி வந்த இந்நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய தொடங்கியது. ஊழியர்களுக்கு 89 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. சம்பளம் வழங்க கோரி ஏஐடியூசி சார்பில் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது.
இந்த வழக்கில் பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தியது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கில் அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட்டது. நிலுவை சம்பளத்தை வழங்கி ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினார்கள். அதன்படி செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும், இல்லையென்றால் தலைமை செயலர் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து நேற்று பாப்ஸ்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாத சம்பளமும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளமும், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளது. சம்பளம் வழங்குவதற்காக முதற்கட்ட தவணையாக ரூபாய் 10 கோடியை அரசு வழங்கியிருக்கிறது. இதனை AITUC வரவேற்கிறது. இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழியுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் ஆசி பெற்றனர். மலேசியாவில் புகழ்பெற்ற நிறுவனமான ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெயலலிதா அவர்கள் தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு 10 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு இடங்களை பார்வையிட்டதுடன் மணக்குள விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். இந்த பயணத்தில் மக்கள் பொதுநல சேவகரும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் உடனிருந்தார். ஜெயலலிதா அவர்கள் மலேசியாவில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனமான ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். கட்டுமான துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அவர் தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். ஜெயலலிதா அவர்கள் தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு வந்ததும் பல முக்கிய இடங்களை பார்வையிட்டார். புதுச்சேரியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் இடங்களுக்கு அவர் சென்றார். குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள மிகவும் பிரபலமான கோவில்களில் மணக்குள விநாயகர் கோவிலும் ஒன்று. இங்கு ஜெயலலிதா தனது தோழியுடன் தரிசனம் செய்தார். விநாயகரின் அருளை பெற்று தனது சொந்த செலவு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்து விளங்க பிரார்த்தனை செய்தார். பின்னர் ஜெயலலிதா அவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியின் வளர்ச்சி மற்றும் ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பங்களிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஜெயலலிதாவின் முயற்சிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த பயணத்தில் மக்கள் பொதுநல சேவகரும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் உடனிருந்தார். அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு புதுச்சேரியின் முக்கியமான இடங்களை சுற்றி காண்பிப்பதிலும் தேவையான உதவிகளை செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்தார். புதுவை முருகன் ஒரு சமூக சேவகர் ஆவார். அவர் புதுச்சேரியில் பல நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். அவரது டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் சுற்றுலா பயனாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கி வருகிறார். ஜெயலலிதா அவர்களின் பயணத்தில் அவர் உடனிருந்து அனைத்து உதவிகளையும் செய்தார். ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் கட்டுமான துறையில் ஒரு முக்கியமான நிறுவனமாகும். இந்த நிறுவனம் மலேசியாவில் பல புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் இந்த நிறுவனம் மேலும் பல சாதனைகளை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜெயலலிதா அவர்கள் புதுச்சேரி பயணம் பல நல்ல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. மணக்குள விநாயகர் கோவில் தரிசனம், முதல்வர் ரங்கசாமியுடனான சந்திப்பு மற்றும் புதுவை முருகன் உடனிருந்து அவை அனைத்தும் இந்த பயணத்தை மேலும் சிறப்பாக்கின. ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணிக்கவும் சமூகத்திற்கு பயனுள்ள பல திட்டங்களை செயல்படுத்தவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம் என்று புதுச்சேரி பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும், அடுத்து வரும் மாதங்களில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 14 மற்றும் 15ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இதில் மாநில தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டோவியா கலந்து கொள்கிறார் என்பது தெரிவித்தார். புதுச்சேரியை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம், வருகின்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார். முன்னாள் பிஜேபி தலைவர் சுவாமிநாதன் கட்சியில் இருந்து விலகியது குறித்து எழும்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சுரானா, சுவாமிநாதனிடம் மீண்டும் பேசியிருக்கிறோம், தங்களுடன் இணைந்து அவர் செயல்படுவார் என்று குறிப்பிட்டார். வருகின்ற தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். பேட்டியின் போது பிஜேபி மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் அருள் முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், கோவிந்த சாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளுக்கு உட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் அதனை குடித்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும், ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது என்னும், ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது. அத்தனை பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழைக்காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார், அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்கள் ஒருங்கிணைந்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார். புதுச்சேரி செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லான் நாயக்கரின் உருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், லக்ஷ்மிகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செல்லான் நாயக்கரின் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லான் நாயக்கரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை அளித்தனர். தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைப்பது போல் செல்லான் நாயக்கருக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மாவட்ட ஆட்சியர் எங்கள் இயக்கத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் என்று
மனு அளிக்க சென்ற புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் இன்று காலை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்க தலைவர் ரகு என்கின்ற ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர். அதற்கு ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் கலெக்டர் வருவதற்கு தாமதம் ஆகும் என 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர். அதற்கு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாகியும் கலெக்டர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள் எங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்றே எங்கள் இயக்கத்தை கலெக்டர் புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் அவர்களை சமாதானம் செய்வதில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இல்லை என்பதற்காக அங்கே இருந்த ஒரு ஏழை குடியிருப்புகளை 18 வீடுகளை இடித்து தரமட்டமாக்கியது. அதில் ஒரு சுயம்பு கோயில், எத்தனையோ ஆலயங்களை பார்த்தோன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. எத்தனையோ தலைவர் சிலைகள் பார்த்தோன்னா நடு சாலையில் இருக்கிறது. அதெல்லாம் துப்பு கட்ட அரசு அதெல்லாம் எடுக்க துப்பு இல்லை. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்த ஒரு ஆலயத்தை எடுத்தது. அதற்கு தான் நாங்கள் அனுமதி கேட்டு மனு கொடுக்க வந்தோம். இன்றைய வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் 3 மணி நேரமாக காத்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வரலை. பார்த்தோன்னா நம்ம திமுக அரசு கூட எந்த ஒரு மத வழிபாடுகளை இடிக்கலை. ஆன்மீக என்ற அரசு என்ற பெயரில் இந்த புதுச்சேரி என்ஆர் அரசு ஆன்மீக தளத்தை இடிக்கிறது. நாளைக்கு ஒரு 5 சிறுபான்மையினர் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள். அவர்கள் பார்த்தோன்னா முதலமைச்சராக அவர் அமைச்சராக நாளைக்கு இந்து அறநிலையத்துறை எடுத்துக்கின்னு இருக்கிற இந்து கோயிலுக்கெல்லாம் இடிக்கணும்னு உத்தரவு போட்டால் இந்த அரசு இது இடிக்குமா? அதற்கு முற்றுப்புள்ளி. புதுச்சேரி அக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்ற கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பிரைட் இணைந்து இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஃபேர் நடைபெற்றது. புதுச்சேரி அக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்ற கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் இணைந்து இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஃபேர் நடைபெற்றது. ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் நடைபெறும் இக்கண்காட்சி தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 35க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி பங்கேற்றது. இதில் US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, துபாய் மற்றும் சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் மாணவர்களுடன் கலந்துரையாடி விண்ணப்பம் வழங்கப்பட்டது. கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் இணைந்து நடத்திய கண்காட்சி பல்வேறு மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர். வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்கார்ட் ஹோட்டல் புதுச்சேரியில் கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் ஒரு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறோம். இது 3வது தடவை. இந்த தடவை கிட்டத்தட்ட இன்னைக்கு 700க்கும் மேற்பட்ட பசங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து 35க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. US, UK, ஆஸ்திரேலியா, ஃபின்லாந்து, ஜெர்மனி, கனடா, நியூசிலாந்து, இன்னும் துபாய், சிங்கப்பூர், இன்னுமே பல நாடுகள்லேருந்து ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. யூஎஸில் இருக்க டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கே ஸ்பாட் அப்ளிகேஷன்ஸும் போட்டிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் சீட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல ஃபேர்ஸ் பாண்டிச்சேரியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் MLA பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா நியமன MLA தீப்பாய்ந்தான் நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடினார். விழாவையொட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தியும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து சேதராப்பட்டு வளாகத்தில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற தீப்பாய்ந்தான் MLAவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதில் வன்னிய வளர்ச்சி இயக்க
இயக்க நிர்வாகி செந்தில் கவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேதராப்பட்டு புதுக்காலனி திடீர் நகரில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கினார். மந்தவெளி செங்கழநீர் அம்மன் கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கரசூரில் நடந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏவுக்கு அவரது ஆதரவாளர்கள் கிரேன் மூலம் ரோஜா மாலையை அணிவித்தனர். நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் ஜான்குமார், எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், முன்னாள் எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, பாரதிய ஜனதா துணைத் தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார், தொழிலதிபர் சதாசிவம், எம்எல்ஏ மனோகரன், நாகரத்தினம், புருஷோத்தமன், பாஜக மாநில துணைத் தலைவர் மீனா, PRT பிரபு, குருமாம்பேட் வெங்கடேஸ்வரன், பக்கிரி, பாரதிய ஜனதா பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன், OBC அணி தலைவர் கோவேந்தன், தொகுதி பொறுப்பாளர் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக சேந்தநத்தம் சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேலும் கூடப்பாக்கம் சிவன் கோவிலில் குடியிருப்பு பகுதி, விளையாட்டு திடல் பகுதி, கல்மேடுபேட், அரசூர், பொறையூர், சேந்தநத்தம், தொண்டமாநத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் நடந்த பிறந்தநாள் விழாவில் தீப்பாய்ந்தான் எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் மேலதாளம் மூலமாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஊசுடு தொகுதி முழுவதும் பெண்களுக்கு புடவைகளும், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் மற்றும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது. பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு தொண்டு நிறுவனமாகும். இது கல்வி மற்றும் சேவை நோக்கங்களுக்காக நிறுவப்பட்டது. இந்த ட்ரஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் கல்வி வாய்ப்புகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அன்னதானம் என்பது உணவை தானமாக வழங்குவதாகும். இது இந்திய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான சமூக சேவையாக கருதப்படுகிறது. அன்னதானம் வழங்குவதன் மூலம் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க முடியும். மேலும் இது ஒருவரின் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. புதுச்சேரி கொம்பாக்கத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையன்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த அன்னதானம் கொம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த அன்னதானத்தின் முக்கிய நோக்கம் பசியால் வாடும் மக்களுக்கு உணவு வழங்குவதாகும். மேலும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக வழங்கப்படும் அன்னதானம் ஆதரவற்றோர் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. அன்னதானத்தில் பொதுவாக சாதம், சாம்பார், ரசம், கூட்டு மற்றும் பொரியல் போன்ற உணவு வகைகள் வழங்கப்படும். சில நேரங்களில் இனிப்பு மற்றும் சிற்றுண்டிகளும் வழங்கப்படுகின்றன. உணவு மிகவும் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படுகிறது. பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு அவர்களின் முயற்சியால் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் இந்த ட்ரஸ்ட் மூலம் பல சமூக சேவைகளை செய்து வருகிறார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு இந்த அன்னதானம் வெற்றிகரமாக நடைபெற முக்கிய காரணமாகும். பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அன்னதானம் மட்டுமன்றி பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. அவற்றில் சில ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல், கிராமப்புறங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல். பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கொம்பாக்கத்தில் நடத்தி வரும் அன்னதானம் ஒரு சிறந்த சமூக சேவையாகும். இந்த அன்னதானம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ட்ரஸ்டின் தலைவர் ராஜவேலு மற்றும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு பாராட்டுக்குரியது. இது போன்ற சமூக சேவைகள் மேலும் பல இடங்களில் நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும்.
உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 வீரன் கோவில் வீதி 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் தற்போது பயன்பாடற்ற நிலையில் சீர்கெட்டு கிடப்பதால் அந்த இடத்தை சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவை இயக்கத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் நேரில் சந்தித்து வழங்கினர். எங்கள் பகுதியில் இப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் தனியார் கழிப்பிடம் உள்ளது. பொது கழிப்பிடம் தேவையற்ற நிலையில் உள்ளது. இதனால் சுகாதார சிக்கல்கள் மற்றும் சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே அந்த இடத்தை நூலகம், இரவு பள்ளி அல்லது கணினி மையம் போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு மாற்றி அமைத்தால் எங்கள் பகுதி மக்களுக்கு மிகுந்த பயன் ஏற்படும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை நேரில் சந்தித்து மனுவை வழங்கி உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். வரும் வெள்ளிக்கிழமை நேரில் சென்று ஆய்வு செய்ய நகராட்சி ஆணையர் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ், இயக்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் செல்வகுமார், நகர தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட கழக மற்றும் இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். பூங்காக்களைப் போல ஏஐ தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். கோவை என்பது வளர்ச்சிக்கான நகரம் என்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆம், கோவை என்பது எப்போதுமே தொழில் முனைவோருக்கு ஆதரவு தரும் நகரமாகும். நீங்கள் கோவையில் பிறந்தவரா? ஆம், நான் கோவையில் பிறந்தவன். நான் SBOA பள்ளி மற்றும் குட் ஷெப்பர்ட் பள்ளியில்தான் பயின்றேன். கோவையில் புதுமையான தொழில்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் சூழல் இருக்கிறது. இந்தியாவுடைய எடிசன், GD நாயுடு சார் போன்றவர்கள் எங்கள் முன்னோடிகள். நிறைய பொருட்களை அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக கோவையின் தட்பவெப்பநிலை, நீர், கல்வி, மக்கள், கல்வி அறிவு பெற்ற மாணவர்கள் என அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல் தமிழகம் எங்கும் இருக்கிறது. மகாராஷ்டிரா, குஜராத்திற்கு செல்ல முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு இது போன்ற காரணங்களால் தான் வருகின்றனர். ஆட்டோமொபைல் துறை, உற்பத்தி துறை, கருவி உருவாக்கம் என அனைத்து துறைகளும் கோவையில் சிறந்து விளங்குகிறது. அதே சூழலால் தான் தமிழ்நாட்டிலும் நிலவுவதால் பலர் இங்கு வந்து முதலீடு செய்கின்றனர். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் எதில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கிறீர்கள்? நான் செயற்கைக்கோள் நகரங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கின்றேன். அதாவது எதிர்காலம் என்பது ஒரு நகரில் நல்ல வீடு, மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், பள்ளி என அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கும் இடத்தில் முதலீடு செய்ய காத்திருக்கின்றேன். மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. எங்களுக்கு ரயில்வே மூலம் குறைந்த கட்டணத்தில் சேவை கிடைக்கிறது. குறிப்பாக ரயில்வேயின் சரக்கு சேவை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கிறது. இதன் மூலம் எண்ணெய் மற்றும் பலவற்றை இறக்குமதி செய்ய முடிகிறது. நீங்கள் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் பிஸ்னஸ் செய்கிறீர்கள். அரசுக்கு உங்களது கோரிக்கை என்ன? மத்திய மாநில அரசுகளிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அது தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்றபடி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் உரிமம் வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு காலத்தில் அதிகமான உணவகங்கள் கோவையில் திகட்ட இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுக்கும்போது அந்த துறையினையே முடங்கி விடுகின்றது. எனவே இது மக்களின் தேவைக்கு ஏற்ப இருந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் ரயில்வே பற்றி பேசியதால் நான் இதை கேட்கின்றேன். போக்குவரத்து எப்படி இந்தியாவில் இருக்கப் போகிறது என நினைக்கிறீர்கள்? போக்குவரத்து துறையில் ஏர் டாக்ஸி மிக சிறந்த வாய்ப்புகள் உள்ளது.
நான் அது தொடர்பாக ஸ்டார்ட் அப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன். ஏர் டாக்ஸியை அமெரிக்காவில் உருவாக்க தோராயமாக ரூபாய் 10 கோடி செலவாகலாம். நாம் அதை தமிழ்நாட்டில் 2 கோடிக்குள் உருவாக்க முயன்று வருகின்றோம். இந்தியாவின் ஏர் டாக்ஸி உருவாக்கத்தில் புதுமையை புகுத்தி குறைந்த செலவில் உருவாக்க முயற்சிக்கின்றோம். இப்போதைய பொது போக்குவரத்து பார்த்தால் நம்மிடம் அடுத்திருப்பது மெட்ரோ ரயில் போன்று அடுத்து கோவைக்கு வர இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவும். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.